அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தின் வாசிப்பு. வெற்றிக்கு ஓர் எண்ண பாதை. டாக்டர் பென்ஃபீல்டின் சோதனையில மூளையை மின் துருவத்தால் தொட்டபோது எல்லோரும் பழைய நிகழ்ச்சிகளை மீண்டும் அதே உணர்வுடன் அறிந்து வாடத் துவங்கினர். ஒரு நாள் மாலை வெளியே உழவப் போன ஓர் மூதாட்டி ஓர் இசை மெட்டை கேட்க நேர்ந்தது. அந்த இசை அம்மூதாட்டியை சோகத்திற்குள்ளாக்கியது. மனோதத்துவ நிபுணர்களிடம் சென்றார் அம்மூதாட்டி. புதிர் விடுபடல, ஏன் அது சோகத்தை தூண்டியது என்று புதிர் திடீரென்று ஒரு நாள் அவருக்கு நினைவு வந்தது. தாம் அந்த இசை பியோனாவில் இசைத்து கொண்டிருந்த போதுதான் அவர் தாயின் உயிர் பிரிந்தது என்னும் பழைய ஞாபகம். ஆகவே அந்த இசையை கேட்டபோது அப்போது நேர்ந்த சம்பவமும் மனசுல சேர்ந்து சோக உணர்ச்சிகளை நினைவுகளை எழுப்பின. மனோதத்துவ அறிஞர்கள் சிலர் அபிப்பிராயப்படுகிறார்கள். எப்படின்னா, நமது ஆழ்மனதில பழைய கால நிகழ்ச்சிகள் மட்டும் அல்ல, நமது முற்பிறப்பு நிகழ்ச்சிகள் சம்பவங்களும் கூட பதிவாகின்றன என்று. ஆத்மா சாவதில்லை என்று நமது தத்துவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இங்கே மனசுல முற்பிறப்பு நிகழ்ச்சிகளும் பதிவாயிருக்கிறதென்றால் மனம் என்ன சாகா வரம் பெற்றதா? மீண்டும் மீண்டும் அனுபவம் என்ற எண்ண கூட்டங்கள் அதன் மீது படுகின்றனவா? அப்படியானால் ஆத்மா அல்லது ஆழ்மனம் என்பதுதான் என்ன? பல பல வாழ்க்கையின் எண்ணக்கதிர்கள், எண்ண தொடர்கள், எண்ண கூட்டங்கள் ஒன்று திரண்டு ஒரு நூல் பந்தை போல இருக்குமா? மனிதன் சாகும்போது இந்த எண்ணப்பந்து மனித உடலில் இருந்து பிரிந்து விடுதா? ஆம், அப்படித்தான் தோன்றுது. இந்த எண்ணப்பந்து பிரிந்து எங்கே போகுது? பின் மீண்டும் எந்த உயிருக்குள் புகுகின்றது? ஏன் புகுகின்றது? நமது விஞ்ஞான அறிவு இதற்கெல்லாம் எந்த விளக்கத்தையும் தரல. நமது ஞானிகளும் யோகிகளும் தான் இதை விளக்க முடியும். ஞானம் பெற்ற புத்தரை கேட்போம். அவர் சொல்றார், நச்சு தோய்ந்த அம்பு பட்ட ஒருவன் புண்ணை குணப்படுத்தாம மருத்துவரை அழைக்காமல் மருத்துவரை அழைக்கும் முன் இது எங்கிருந்து வந்த அம்பு? வடக்கிருந்தா தெற்கில் இருந்தா? யார் ஏது இதை? உயரமானவரா குள்ளமானவனா? என்ன நிறம் கொண்டவன் அவன்? கருப்பனா வெள்ளையனா? எந்த சாதியைச் சேர்ந்தவன் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். இதற்கெல்லாம் விடை தேடுவதற்குள் அவன் இறந்து போகக்கூடும் என்கிறார். அதாவது, பிறந்திருக்கிறோம் இவ்வுலகில, வாழும் வழியை பார்ப்போம் என்பதே அவர் உபதேசம். நாமும் இத்தகைய சிந்தனைகளை சற்று ஒதுக்கிவிட்டு எண்ணங்கள் எப்படி வாழ்வில் பயனளிக்கும் என்பதை கவனிக்கலாம். டாக்டர் பென்ஃபீல்டு ஆராய்ச்சியில் வெளிப்படும் உண்மை மனதிற்கு கால பாகுபாடில்லை, இறந்த காலம் எதிர்காலம் என்ற வேறுபாடில்லை என்பதாகும். ஏனெனில் டாக்டர் பென்ஃபீல்டு பழைய நிகழ்ச்சிகளை வரவழைக்கும் போது நிகழ்காலத்தில் வாழும் ஓர் உணர்வை ஆழ்மனம் ஏற்படுத்துது. ஏனெனில் அத்தகைய சோதனைக்கு உட்படுபவர் பியானோ வாசிக்கிறேன் இப்போது என்று நிகழ்காலத்தில் தான் கூறுகிறார். நாம் எதை விரும்புகிறோமோ அதை எண்ணத்தை ஆழ்மனத்தில் நிகழ்காலத்தில் புகுத்திவிட்டால் அதை மனம் உண்மையாக ஏற்றுக்கொள்ளுது. எமிலிகு என்ற பிரெஞ்சு மன மருத்துவரும் அதைத்தான் சொல்றாரு. நான் வளர்ந்து வருகிறேன், முன்னேறி வருகிறேன், என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று நிகழ்காலத்திலேயே மனத்துடன் பேச வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். இது ஆழ்மனசுல நிகழும் நிகழ்ச்சியாக பதிவாகிறது. மனம் அதை நம்புது. மனம் எதை நம்புதோ அது வாழ்வில் உண்மையாக நடைபெற துவங்குது. மனம் நம்ப துவங்கியதும் புலியை கண்டு பயந்தவனுக்கு ஏற்படும் உடல் மாற்றம் போல நமது சூழ்நிலையில் மாற்றங்கள் நிகழ்கிறது. புற வாழ்க்கை வாய்ப்புகள் நமக்கு தோன்றுகின்றன. பழைய சம்பவங்களின் நினைவுகளும் அத்துடன் தொடர்பு கொண்ட உணர்ச்சிகளும் வெளிவருவதை டாக்டர் பென்ஃபீல்டின் சோதனைகள் நிரூபிக்கிறது. இதிலிருந்து தெரியும் உண்மை, நமது லட்சியங்களும் ஆசைகளும் எத்தனைக்கு எத்தனை தீவிரமாக உணர்ச்சி கலந்து பதியப்படுதோ என்பதை பொறுத்து பலன் இருக்கிறது என்பதாகும். திடீரென்று ஒரு புலியை காணும் உணர்ச்சி நம்மை மயிர்கூச்செறிய செய்கிறது. அது வலுவான உணர்ச்சி. அத்தகைய வலுவை, அத்தகைய உணர்ச்சி ஆழத்தை நமது லட்சிய கனவுகளை காணும்போது நம்மால் உருவாக்க முடியுமா, உருவாக்குகிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதைத்தான் விவேகானந்தர் கூறுகிறார், நீருக்குள் அமுங்கியிருப்போனுக்கு வெளிவர ஏற்படும் துடிப்பு என்று.
அந்த துடிப்பு இருக்கும்போது எண்ணங்கள் வலிமை பெறுகின்றன. ஒரு சமயத்தில் ஏற்படும் ஆழ்ந்த உணர்ச்சிக்கு ஈடாக நாம் பலமுறை தினந்தோறும் நமது லட்சியங்களை எண்ணுவதன் மூலம் வலுவடை செய்யலாம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். நம் லட்சியம் ஈடேறுவது என்பது நமது தெளிவான லட்சியத்தையும் அதில் நமக்குள்ள ஆழ்ந்த ஈடுபாட்டையும் நமது லட்சியத்திலிருந்து வழுவாத நமது உள்ள உறுதியையும் நினைவு மூலம் நமது ஆழ்மனத்திற்கு நாம் மாற்றும் எண்ண வலிமையையும் பிரார்த்தனையையும் பொறுத்ததாகும். வெற்றிக்கு மற்றொரு பாதை கூட இருக்குது. இது எண்ண இணைப்பு என்றும் முன்னைய நினைவு இணைப்பு என்றும் கூறலாம். ஏதாவது சாதிக்க வேண்டிய காரியம் கைமுன் இருக்கும்போது நாம் நமது பழைய வெற்றிகளை சாதனைகளை நினைவு கூறணும் என்கிறார்கள். நாம் அடைந்த பல பழைய வெற்றிகளை நினைவு கூறும் போது நம் மனம் பழைய சம்பவங்களின் திளைக்கிறது. பழைய சாதனை ஒளி நிறைந்த வெற்றி பாதை. அதை நினைவு கூர்ந்து கொண்டு புதிய காரியங்களை செய்யும் போது நாம் இரண்டையும் இணைத்து விடுகிறோம். புதிய காரியம் பழைய எண்ணப்பாதையில் சென்று வெற்றியை கொண்டு வருது. கைமேலுள்ள காரியத்தையும் பழைய வெற்றியையும் எண்ணும் போது இரண்டும் இணைந்து புதிய காரியம் பழைய பாதையில் நடைபெறுகிறது, வெற்றியை தருது. இக்கண்ணோட்டத்தோடு உங்கள் நண்பர்களில் சிலருக்கு வெற்றி மேல் வெற்றி என்று தொடர்ந்து ஏற்படும் நிலையை யோசித்து பாருங்க. வெற்றி பாதை என்பது ஒரு மனநிலை. ஒரு வெற்றியை அடைந்ததும் நம் மனதிற்கு நம்மீதே நம்பிக்கை ஏற்படுது. நமது குழந்தைகளின் வாழ்வில் சிறு சிறு வெற்றி என்ற வாய்ப்புகளை ஏற்படுத்துவது இத்தகைய வெற்றி மனநிலையை அவர்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தும் என்பதை எண்ணி பாருங்க. Thanks for watching. Please subscribe our YouTube channel.